சென்னை 5/11/2024. கதை எண் 495. பாசப்பொறி. கொடுக்கின்ற சந்தோஷம் இருக்கிறதே, அதை யாருக்காவது கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் ஒருவரால் அனுபவிக்க முடியும். அது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்பவர்களும் சால்புடையலாக இருந்து விட்டார்களேயானால் அதுதான் அதிர்ஷ்டம். ஆனால் மழை போல எல்லாருக்கும் பொழிபவர்களும் உண்டு. சால்பு என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பவர்கள் உதவி செய்வது அபூர்வமே. கோச்சுடைய மடியில் சாய்ந்து படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டதும் அவர் அந்த அன்பின் அலையில் மூழ்கி முக்காடி போனது அந்த புகைப்படத்தை இன்றைக்கு பார்க்கும்போது தெரிந்தது. ஏற்கனவே பூரிப்பின் உச்சரில் இருந்தார். கிட்டத்தட்ட 13 வருடங்களாக அவர் கொண்டிருந்த கனவு பழித்து 10-15 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும். இப்படி எல்லார் மீதும் பாசத்தை வீச அவர்கள் சிலிப்படைய செய்து வேடிக்கை பார்ப்பது ஒரு ஒப்பற்ற பரவசம் தரும். அதற்கு நேசபாசத்தை சேகரித்து உள்ளே கொட்டு வைக்க வேண்டும். நேற்று எழுதிய நட்சத்திர ஹோட்டல் கதையில் கண்ட ராபர்ட் பிர்சிக்குடைய பொன்மொழி அதைத்தான் சொல்லியது. காடுகளுக்கு செல்லும் பொழுதும், மலைகளின் மீது ஏறும் பொழுதும், கடல் நுரைகளை அள்ளும் பொழுதும் நாம் காண்கின்ற ஒரே மனநிறைவு, மகிழ்ச்சி, இவையெல்லாம் அந்த காட்டு மலை கடல் தருவதில்லை, நம் மனசுக்குள் இருந்துதான் வருகிறது. அன்றைக்கு எழுதிய கதையில் ஆங்கிலம் மட்டும் இடம் பிடித்தது. அதை தமிழாக்கிய போது இன்னும் பிடித்தது. எங்கள் கிரிக்கெட் வாட்ஸ்அப் குழுவில் தீபாவளி சரவடி மாதிரி நான் போட்ட போட்டோவை தொடர்ந்து படப்படவென எல்லோரும் வாழ்த்த தொடங்கினார்கள். பற்றி கொண்டது. இணைப்பு கதைகள் 451, 495, 952. மூச் புத்தகத்திலிருந்து.